இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் ஆகாச, வெளி, அம்சத்தை குறிக்கிறது. சிதம்பரம் என்ற சொல் சித் என்பதிலிருந்து உருவானது, அதாவது உணர்வு, மற்றும் அம்பரம் என்பதன் அர்த்தம் அளவிட முடியாத பரந்த திறந்த வெளி, ஆகாசம், ஆகாயம் அல்லது ஆகாயத்திலிருந்து. இது சிதாகாசம், அதாவது உணர்வு வானத்தை குறிக்கிறது. இது நமது சாஸ்திரங்களின்படி ஒருவர் அடைய வேண்டிய இறுதி இலட்சியம். இங்கு சிவபெருமான் 3 வடிவங்களில் காட்சியளிக்கிறார். காணக்கூடிய சிலை வடிவமாக, ஸ்படிக லிங்கமாக வடிவமாகவும், உருவமற்றதாகவும், ஆகாஷா அல்லது இடம் போல உருவமற்றது. புராணத்தின்படி தில்லைக்காடுகளில் மந்திரத்தின் மேலாதிக்கத்தையும் கடவுளை சடங்குகளால் கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் நம்பிய ரிஷிகள் குழு வசித்து வந்தது. கடவுள் காட்டில் பிரகாசமான அழகு மற்றும் பிரகாசத்துடன் பிச்சாடநாதர் என்ற எளிய பிச்சைக்காரனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிச்சை கேட்கிறார். அவரைத் தொடர்ந்து அவரது துணைவியான விஷ்ணு மோகினியாக வருகிறார்.